ஹலோ எவ்ரிவன். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டெலகிராம், வாட்ஸ்அப்பில் இது மாதிரி சோஷியல் மீடியாஸில் வந்து நம்ம காசை வந்து திருடுறதுக்கு ஒரு மாஃபியா கும்பல் வந்து அலைஞ்சிட்ருக்கு. ஸோ இவனுங்களை இன்றைக்கி ஒருத்தர் எனக்கு அப்ரோச் பண்ணான். ஸோ இந்த ஸ்கேமர் வந்து எப்படி பண்ணுறாங்க, ஸோ நம்ம எப்படி உஷாராக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு லுக்காக இருக்கிற ஒரு கேர்ள் ஃபோட்டோ வந்து தான் வச்சுருப்பாங்க டிபி. இதை வச்சே நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது அவன் பேர் வந்து எமிலி, ஜூலி, அது மாதிரி சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபாரின் நேம்ஸ் தான் வந்து வைப்பானுங்க. இது எல்லாமே இருக்குது. பொதுவாக சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்த மெசேஜ் வந்து இது மாதிரி ஒரு நம்பரில் இது மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டோருக்கு வந்து ஸ்டாஃப் தேடுறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னாங்க. எனக்கு ஸ்கேமர் தெரியும், பட் இருந்தாலுமே இவன் என்ன தான் சொல்கிறான்னு பார்க்குறான்னு நான் போனேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் எந்த ஸ்டோர்னு அனுப்பிச்சேன். அப்புறம் அவன் வந்து நான் யமகா குரூப்பில் வந்து வேலை செய்கிறேன், என் பேர் எமிலி, இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப்பு, உங்களுக்கு வந்து நல்ல சேலரி கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேர் டீட்டெயில்ஸு என்னன்றதெல்லாம் வந்து கேட்பானுங்க. அடுத்ததாக வந்து அவன் யமகா ஷோரூமில் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு ஃபோட்டோஸு, டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அனுப்புவாங்க. ஸோ பாருங்கள், நான் அது சும்மா கூட விளையாடுறதுக்காகவே வந்து என்ன தான் சொல்கிறான்னு வந்து சும்மா இது பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து வந்து ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவான். லிங்க் அனுப்பிச்சிட்டு வந்து இது மாதிரி ஸோ இதை ஃபில் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸாக வந்து ஒரு சம்திங் எவ்வளோ ஒரு ₹100 ₹200 மாதிரி நாங்கள் தருவோம், உடனே நீங்கள் வந்து வித்ட்ராவல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தருவாங்க. இந்த ஸ்கேமர் வந்து எனக்கு தரல, அவன் ஏற்றி வச்சுருக்கான், காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு தருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். சில ஸ்கேமர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. உடனே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டு காசு வருதுன்ற உடனே உங்களுக்கு இது வந்து ஹாப்பி ஆகிடும், உடனே அவன் கேட்குறத வந்து கொடுக்க தோணும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இதில் ஒன்றும் பாருங்கள், ஒரு இதை அனுப்பிச்சு எனக்கு வந்து லாகின் பண்ண சொன்னால் நான் லாகின் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு கோட் அனுப்பிச்சு இதை நீங்கள் போடுங்க, உங்களுக்கு ₹100 கிடைக்குன்னா அதே மாதிரி போட்டேன். ஓகே. அடுத்து வந்து அது அவன் வந்து ஏற்கனவே வந்து பண்ண கிரெடிட்டோட ட்ரான்சாக்ஷன் மெசேஜஸ் இதெல்லாம் அனுப்பணும்னு அவசியமே இல்லை. ஒரு நல்ல கம்பெனினா இதெல்லாம் எதுக்குமே அனுப்ப தேவையில்லை. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சே வச்சு இதெல்லாம் வச்சு பார்த்தாலே நம்ம வந்து ஸ்கேமர் அப்புறமேட்டு பாருங்கள், போலீஸு, மிலிட்ரி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுறதா வந்து ப்ரூஃப் காட்டுறோம். அடுத்து இந்த ஒரு பேங்க் அமைச்சு இதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், ₹700, ₹4500 இது ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க, உனக்கு வந்து டெய்லி இன்கமாக ₹29 வரும், ₹198 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆசை காட்டுவான். ஸோ எனக்கு இதுவும் ஃப்ராடுன்னு தெரியுதும், அதனாலே நான் சும்மா அவட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு பாருங்கள், இது மாதிரி வந்து ஒரு பொண்ணு ஃபோட்டோ அமைச்சு பொண்ணுங்கள்லாம் வந்து நீங்கள் சம்பாதிக்கிறாங்க, பொண்ணு சம்பாதிக்கிறது உனக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேட்பான். ஸோ நான் ஒரு இதில் கேட்டுட்டேன், அது என்ன பொண்ணு, அதை இப்போ பாருங்கள் இதில் வந்து அமைச்சு இந்த பொண்ணு சம்பாதிக்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டான். அது என்ன பொண்ணு, ஏன் பொண்ணு சம்பாதிக்கக்கூடாதா, நீ ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்ணே இல்லை, அவன் ஒரு ஃப்ராடு தான். பட்டு அது மாதிரி வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணுறதுக்காக அப்படிலாம் வந்து சொல்கிறது. ஸோ அதுதான், இது மாதிரி வந்து ஸ்கேமர் இருக்கானுங்க. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ₹1 அவன் அனுப்ப சொல்கிறான்னாவே அங்கே ஏதோ ஃப்ராடு நடக்குதுன்னு தான் அர்த்தம். அப்படி கொடுக்குறனாந்தவன் லைவாக வந்து நம்மளை கூப்பிட்டு கொடுப்பான். ஸோ இது மாதிரி கம்பெனி வந்து அவன் டீட்டெயில்ஸை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அது யமகா ஷோரூமில் நம்ம தான் அலையணும், அவன் நமக்காக அலைய மாட்டான். ஸோ இதை வச்சு பிடிச்சிடலாம். அது இல்லாமல் ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் வந்து ஏதாவது நிறைய ரூட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, எப்படிலாம் நம்மக்கிட்ட ஐடியா பண்ணி காசை வந்து பிடுங்குவாங்க. ஸோ அதான் உஷாராக இருங்க. ₹1 அவங்ககிட்ட கேட்குறான்னா அவன் ஸ்கேமர் தான். ஸோ எந்த காசு அனுப்பிச்சிடாதீங்க. அதே மாதிரி ஒரு லிங்கை தொட்டு நான் தெரியாமல் வந்து உங்களுக்கு ₹2500 போட்டேன், அதை வந்து எனக்கே ரிட்டன் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது லிங்க் கொடுப்போம். அது மாதிரி பண்ணுறது எதுவும் பண்ணாதீங்க, அது எல்லாமே வந்து ஃப்ராடுங்க தான். ஸோ வாங்குறவங்க நேர்லேயே வந்து வாங்கிக்க சொல்லுங்கள். ஸோ உஷாராக இருங்க. தேங்க்யூ.